வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உலக விஞ்ஞானத்திற்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு தன்னுடைய கையாலாகாத தனத்தை மூடி மறைப்பதற்காக அறிவியலோடு மோதிக்கொண்டு இருக்கின்றது. கூடுதலாக பார்த்திங்கன்னா, வெளிப்படையான நிர்வாக தோல்வி, இது எல்லாம் மறைப்பதற்காக வேண்டுமென்றே பொய் சொல்கின்றது திராவிட மாடல் அரசு. அது என்ன பொய் சொல்லுது, அது எதற்காக பொய் சொல்லுது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். விமானப்படையினுடைய, இந்திய அரசினுடைய விமானப்படையினுடைய கடலோர சாகச நிகழ்ச்சி நேற்று நடந்திருந்தது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆகா ஓஹோ, உலகத்திலேயே இது மாதிரி இல்லை. அதுலேயும் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியன் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து 20 நிமிஷத்தில் ஒரு ஜெட்டு சென்னைக்கு வருதுன்னா இது உலகத்திலேயே நடந்துராத நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. இந்த மாக்காயிக்கா தோழர்கள் பாடும் பொழுது எங்கள் நாடு ஆகுது வல்லரசா அப்படின்னு அந்த பாடலில் ராக்கெட்டு பறக்குது மேலே அப்படின்னு சொல்லி, அதே வரியில் ஏலசனம் சாகுது கீழே ஆனாலும் எங்கள் நாடு வல்லரசு அப்படின்னு பாடியிருப்பார். அது அந்த கேலி கூத்தை தான் நேற்று அரங்கேற்று இருக்கின்றது. அதாவது இந்த நிகழ்ச்சியானது உலகத்திலேயே அதிக பார்வையாளர்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு மார்தட்டி கொள்கின்றது. இந்த அரசு இது விமானப்படையை சேர்ந்த மத்திய அரசு மட்டும் ஏற்பாடு பண்ணலை. இது மாதிரி நாங்கள் விமானப்படை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த போகிறோம், இதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி மாநில அரசினுடைய நிர்வாகத்திற்கு கட்டளையிட்டு, அந்த கட்டளையை ஏற்று சென்னையினுடைய மாநகராட்சி நிர்வாகம் தான் இந்த நிர்வாக ஏற்பாட்டினை செய்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போது 1 இல்லை 2 அல்ல, ஒரு 5 உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. நேற்று மட்டும், அதாவது எமர்ஜென்சி, அதாவது அவசர சிகிச்சைக்கு பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 105க்கு மேலே. அதன் பிறகு 95 பேர் ஒரு ஓபி பேஷண்ட், அதாவது அவுட் பேஷண்ட்டாக தன்னுடைய சிகிச்சையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அனுமதிக்கப்பட்டவர்களில் 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் ஒரு லாங் டேர்ம் அப்சர்வேஷனுக்காக ஒரு 10 பேர் வச்சுருக்கிறாங்க. ஆக இதுவரையிலையும் முடிவு தெரிந்த இறப்புங்கிறது 5 நபர்கள் என்று இந்த திராவிட மாடல் அரசு வெளியிட்டிருக்கு. அது நேற்றெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அதெல்லாம் இல்லை, நிகழ்ச்சியில் யாரும் சாகலை அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சுகாதாரத்துறை அமைச்சரையும் மாநகராட்சி மேயரையும் கொண்டுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் மூடியெல்லாம் மறைக்கலைங்க, மோடி தான் மறைக்கிறாரு, நாங்கள் மூடி மறைக்கலை, 5 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அந்த யார் என்ன மாதிரியான இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே நிகழ்ச்சி ஏற்பாட்டினால இறந்து போகலை, கூட்ட நெரிசல்னாலையும் யாரும் இறந்து போகலை. அவங்க இறந்து போனது என்னன்னா, அந்த தண்ணீர் பற்றாக்குறையால் ஹீட்டு அதிகப்படியான ஹீட்டுனால ஸ்ட்ரோக் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதில் அதுதான் அந்த உலக விஞ்ஞானத்திற்கே சவால் விடக்கூடியவர்கள் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே நடு சென்னையில் அதிகப்படியான வெயில் இருக்கின்ற காலத்தில் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருக்கா குளிர்காற்று வந்துட்டு போயிடும். அதற்கு காரணம் என்னென்னா, சென்னை நகரம் கடற்கரையோர நகரமாக இருக்கிறதுனால கடற்கரையோர காற்று தன்னுடைய ஈரப்பதத்தை கொண்டுட்டு நடு நகரங்களில் கொட்டிட்டு போகும். அதனால் சென்னை பெருநகரத்தினுடைய மையத்தில் கூட இந்த அதிகப்படிய வெயில் தாக்கத்தினால் இறந்தவர்கள் அப்படிங்கிற வரலாறு இதுவரையிலையும் பதிவு செய்யப்படலை. வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடற்கரையோரத்தில் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்குனால ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியான செய்தி. அதுவும் இல்லாமல் காற்றில் ஈரப்பதம் நிரம்பிய காற்றுகள் வீசக்கூடிய கடற்கரையோரத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் இப்போ அதிகமாக வெப்பத்தை விரும்பக்கூடிய குளிர் தேசங்களில் வாழ்கின்ற இந்த வெள்ளைக்காரங்க இவங்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் உடம்புல விட்டு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு கடற்கரையில் மல்லாந்து படுத்துருவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, என்ன தான் வெயில் அடித்தாலும் இது போன்ற ஒரு அசாதாரண சூழல் வராது. காரணம் என்னென்னா, அந்த வெயிலோடு சேர்ந்து வீசுகின்ற அனல் காற்று அப்படின்னு வராது, குளிர்காற்றாக தான் கடற்கரையோரம் வரும் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போது இவங்க எல்லாருமே 5 பேருமே ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துருக்குறாங்க, அதிகப்படியான அனல் காற்று வீசியதுனால இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கையானது
கடல் கரையோரங்களில் அனல் காற்று வீசும் அப்படிங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பை திராவிட மாடல் அரசு நிகழ்த்தி இருக்கின்றது. அந்த நிகழ்த்தி இருக்கின்ற அரசுக்கு ஆதரவாக சில அறிக்கைகள்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த யாரும் பூவுலகினுடைய நண்பர்கள் அந்த 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 ஐயா வந்து சவுந்தரராஜன் அவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்னால வெப்ப அலைகள்னால இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரெல்லாம் பூவுலகின் நண்பர்கள், இவரெல்லாம் ஒரு அறிக்கை, இவரெல்லாம் ஒரு சூழ்நிலைவாதி, அதாவது சூழலியல்வாதி. சூழ்நிலைவாதிங்கிறது தான் சரியான வார்த்தை. இவரெல்லாம் சூழலியல்வாதி இல்லைங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலைவாதி அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நிறைய கேள்விகளையே கேட்காம பதிலாக சொல்லிக்கிட்டு இருந்தார். நீங்கள் இதில் வச்சு இந்த அனல் காற்றினால் இறந்து போனவர்களை வைத்து குளிர் காயாதீர்கள் என்று பதில் சொன்னார். அப்போ வந்து மாநகராட்சி மேயருங்கிற முறையில் செய்தியாளர்கள் சிலர் வந்து மாநகராட்சி மேயராக இருக்கின்ற பிரியா அவர்கள்ட்ட அவங்களுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போட்டால் கூட பிடிக்காது, அவங்க இடமாற்றம் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு முன்னாடி கேள்வியை கொண்டுட்டு வந்து கேட்டவொடனே அவங்க ரொம்ப ஜெனியூனான கேள்வி, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அந்த மெரினா கடற்கரையில் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்த இடத்துல எத்தனை கழிவறை வசதிகள் செய்திருந்தீங்க, எத்தனை குடிநீர் வசதி செய்திருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப வெளிப்படையான கேள்வி. ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் நம்பர்ஸை மட்டும் கேட்குற கேள்வி. இதுக்கு அந்தம்மா வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, இது துன்ப நிகழ்ச்சி, துயர நிகழ்ச்சி, இது துயரமான சம்பவம், நாங்கள் போதுமான அளவுன்னா எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எது போதுமான அளவு? அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்தை சுற்றிலும் ஏர் கூலர் வச்சு ஃபேன் வச்சு அப்படியே குழுன்னு வச்சுருந்தீங்களே, அந்த வசதி போதுமான வசதியா? எந்த வசதி போதுமான வசதி அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ், இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, இத்தனை லட்சம் பேர் வருவாங்க, இத்தனை லட்சம் பேர் வந்து கூடுகின்ற இடத்துல இத்தனை இடத்துல வந்து கழிவறை வசதி இருக்குது, இத்தனை இடத்துல குடிநீர் வசதி இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து மாநகராட்சியினுடைய மேயருக்கு தெரியல. இப்போ அந்த அம்மா அப்படியே உளறிக்கிட்டே இருந்தவொடனே இவர் என்னன்னாரு, மா சுப்பிரமணியன் சுகாதார அமைச்சர் வந்து சில புள்ளி விவரங்களை சொல்லிட்டு, இப்படி தாங்க நாங்கள் யாரையும் மூடி மறைக்கலைங்க, இது வந்து என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு இந்தந்த இடத்துலலாம் இன்னென்ன நிகழ்ச்சி ப்ரொவிஷன்லாம் வச்சுருக்குறோன்னு சொல்ல விட்டு இந்த இராணுவத்துறையிலேருந்து வந்து பார்த்தாங்க, இது போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவர் பதில் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, அவங்க மேலேயும் குறை சொல்லலை, அவங்க ஏற்பாடு பண்ணாங்கங்க அதனால எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லலை, இவங்க தான் மேலேயும் குறை சொல்லிக்கல, இது வந்து பொதுப்படையாக வந்து அன்அனௌன்ஸ்டா 15 லட்சம் பேர் கூடுனது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இன்னொன்று, இந்த நிகழ்வுக்கு ஒரு 5 பேர் இறந்து போன இந்த நிகழ்வுக்கு தமிழக முதல்வர் நேரடியாக வந்து எந்த பதிலும் சொல்லலை, இதுவரையிலையும் சொல்லலை. காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வர் இதை வந்து பயங்கரமாக இந்த நிகழ்ச்சியை ரசிச்சிருந்தார். என்ன பக்கத்தில் வந்து மனைவி அவர்களோடு இருந்து ரசித்தார். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கூட ஒரு பொதுப்படையான நிகழ்ச்சிகளுக்கு, அரசு நிகழ்ச்சிகளுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து பழக்கமே இல்லை. கலைஞர் அவர்கள் கூட ரொம்ப குரூரமாக ஆட்சி செய்தவர் என்று சொல்லக்கூடிய அவர் கூட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படியே குளுன்னு ஏசி காற்றுல அவர் வந்து தன்னுடைய மனைவியோடு வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டதா நான் பார்க்கல. ஆனால் இங்கே தான் 1க்கு 2 இருக்காங்க இல்லையா, முதல்வர் வந்து கணவன், மகன் வந்து துணை முதல்வர், அதனால் அம்மா வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? ஒரு 5 பேர் இறந்து போன பிறகும் கூட மாநிலத்தின் முதல்வர் வந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கலாம், இல்லை அரசினுடைய செயல்பாடு குறித்து தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கலாம். எந்த விளக்கமும் கொடுக்காம ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் கூடவே வந்து மேயர் இவங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசி செய்தியாளர்களை வந்து நீங்களும் இதில் வந்து குளிர் காயாகுறீங்க, அனல் காற்று வீசி இறந்து போனார்கள் என்கின்ற வரலாற்று அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பை நீங்கள் கேள்விக்குள்ளாக்கி குளிர் காயாதீர்கள் என்று பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. கூடுதலாக வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரும் வந்து பொங்கியிருக்கிறாரு. அவர் பொங்குன பொங்கு தான் பெரும் பொங்கல். அதாவது இவர் நம்ம சூழலியல்வாதி என்கின்ற பூவுலகின் நண்பர்களினுடைய சவுந்தரராஜன் அவர்கள் பொங்குனதோட
சாஃப்ட் வெர்ஷனாக இவர் பொங்கியிருக்கிறாரு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவர்கள் இது மக்களினுடைய உயிரை இவ்வளவு மலினமாக மதிக்கின்ற இந்த மாநில அரசு இது ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும், போதுமான வசதிகள் இல்லாமல் இதை நடத்தியிருக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. கூடுதலாக திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் இது இறந்து போனவர்கள் எல்லாருமே வெப்ப காற்றுனால இறந்து போயிருக்கிறாங்க, அதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இந்த ஏற்பாடுகள் குறித்து உயர்மட்ட விசாரணை வைக்கணும். அப்புறம் செத்து போனவன் தான் இந்த காரணத்துக்காக செத்து போயிட்டான், ஒரு ஆக்சிடெண்ட்டாக செத்து போயிட்டான்னு சொல்லிட்டேன், அதன் பிறகு உயர்மட்ட விசாரணை எதற்கு வைக்கணும் அப்படின்னு திருமாவளவனுக்கும் தெரியல, இந்த கோரிக்கை எதுக்கு வச்சாருன்னு அவருக்கும் தெரியல. அவர் இந்த கோரிக்கையை வச்சுட்டு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நடந்து முடிந்தது வெளிப்படையான நிர்வாகத்திறன் மோசடி, நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு செயல். நீங்கள் பார்த்துங்க, நிவேதா பெத்ராஜினுடைய அறிக்கையின்படி இல்லை, அவங்களுடைய விருப்பத்தின்படி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட ஃபார்முலா கார் பந்தயத்தினுடைய நிகழ்ச்சி வெறும் 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூடுகின்ற நிகழ்ச்சிக்கு இந்த அரசு செய்த கவனமான ஏற்பாடுகள் என்ன, முன்னேற்பாடுகள் என்ன? இப்போ இது ஏற்கனவே 10 லட்சம் பேர் வருவாங்க, இதை ஒரு கின்னஸுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், கின்னஸ் சாதனையுடைய நிகழ்ச்சியாக இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ 10 லட்சம் பேர் கூடுகின்ற ஒரு இடத்துல என்ன மாதிரியான கழிவறை வசதி, அந்த அடிப்படை வசதிகள் செய்திருக்க வேண்டும் என்று ஒரு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், அந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னோம்னா முதல்ல அவங்க கேட்குற கேள்வி எத்தனை 1000 பேர் கூடுவார்கள். இத்தனை 1000 பேர் என்றால் ஒரு 500 பேர்னா மற்ற கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, குறிப்பாக மாநாடுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அங்கு போதிய கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அங்கு தீயணைப்பு வாகனங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, அவசர சிகிச்சைக்கான மருத்துவ பிரிவுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறீர்களா? அதே போல் ஆம்புலன்ஸினுடைய வசதி செய்யப்பட்டு இருக்கின்றதா? இந்த வசதிக்கெல்லாம் நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்க ஒட்டி தான் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு இந்த அரசானது அனுமதி கொடுக்குது. ஒரு தனியார் ஏதோ கட்சி நிகழ்ச்சி இதுக்கு அனுமதி கொடுக்குது. ஆனால் ஒரு அரசே நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு இதை விட கூடுதலான கவனத்தில் இருந்திருக்க வேண்டுமா கூடாதா? அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்தார், அவர் கூலிங் கிளாஸை போட்டுட்டு இப்படியே நின்று அண்ணாந்து பார்த்துறாரு. அவர் மனைவி ஒரு பக்கத்து நின்று அண்ணாந்து பார்த்துட்டு அவங்க கையை காமிச்சு இந்த சாகச நிகழ்ச்சியில் புலகாகிதம் அடைகிறாங்க. ஒரு மகன் அங்கிட்டு அமைச்சர் பெருமக்கள் சுற்றியில் உட்காந்துக்கிட்டு ஒரு அப்பாவி மக்களுக்கு இல்லாட்டினா நீங்கள் விளம்பரம் கொடுத்துருக்கக்கூடாது. இதில் நீங்கள் கூடுங்க, இதை பாருங்க அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கின்ற சென்னையில் மொத்தமாக வசிக்கின்றவர்கள் எத்தனை பேர்? இது போன்ற ஒரு விடுமுறை நாளில் நம்ம கூட சொன்னோம்னா எத்தனை பேர் கூடுவாங்க? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச் அப்படிங்கிற அந்த இடத்துல எத்தனை 1000 பேர் கூடுவாங்க, எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க? எத்தனை லட்சம் பேர் கூடுனா என்ன மாதிரியான நிர்வாக வசதியை செய்து தர வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு திராவிட மாடல் அரசு அங்கு போதுமான நீர் வசதி, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்கு எதுக்கு வருது நான் சொல்கிறேன். ஹீட் ஸ்ட்ரோக்கு எப்போ வருது? நீ பாலைவனத்தில் கூட நடந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனால் போதுமான நேரத்தில் போதிய தண்ணீரை அறிந்து கொண்டு இருந்தால் உனக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு வராது. அப்போது அங்கே நடந்தது என்ன? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா சாவானா மாட்டானா? அதுவும் அதிகப்படியான நெரிசல். அதையும் நெல்லாவியை கூட பொறுத்தரலாம், மனித ஆவிகளை நம்மளால் பொறுக்க முடியாது. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 200 பேர் இருந்தால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்க்க ஆரம்பிக்கும். வியர்வை அதிகமாகும் பொழுது தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி குடிக்காட்டினா அவன் எந்த கடற்கரையிலேயே இருந்தாலும் அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு வரதான் செய்யும்.
அப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கு இதனால கடற்கரையில் ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நிர்வாகத்திறனுடைய மோசடித்தனம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. உண்மையிலேயே இந்த அரசு மக்களை வாக்காக பார்க்கிறது தவிர இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று இது பார்க்கவே இல்லை. இந்த ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியினுடைய வெளிப்பாடு தான் ஸ்டாலின் அரசு ஒரு நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கான வெளிப்பாடாக தான் இந்த 5 பேருடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. இதுக்கு இனிமேலுக்கு வருவாங்க. இப்போ பூவுலகின் நண்பர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்திருக்கு அப்படின்ட்டாரு. உண்மையிலேயே அந்த ஆளுக்கு சூழலியல் குறித்து அடிப்படை அறிவு இருந்திருந்தா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு கடற்கரையில் எதுக்குடா வருது, கடற்கரையில் வெயிலில் நின்னோம்னா அவங்களுக்கு போதுமான தண்ணி கொடுத்துருந்தோம்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்காதுல்ல, இந்த போதுமான குடிநீர் வசதி அங்கே செய்யப்படலை அப்படிங்கிறத கூட சொல்ல தைரியமற்ற நீ எல்லாம் ஒரு சூழலியல்வாதி. இதில் உனக்கு அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு ஒன்றெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் திருமாவளவன், அதாவது துணை பொதுச் செயலாளருக்கு இருக்கின்ற ஒரு நேர்மை, ஒரு அறிவுபூர்வமாக அணுகின்ற திறமை தலைவருக்கு இல்லாட்டினா அந்த கட்சி எப்படி போகும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கணும். அவர் சொல்கிறாரு இந்த அரசினுடைய நிர்வாக திறமை கட்டமைப்பு திறமை இல்லை, இதிலிருந்து பாடம் படித்து கொள்ள வேண்டும்னு அவர் சொல்கிறாரு. இவர் ஹீட் ஸ்ட்ரோக்கில் தான் இறந்து போனாங்க, இருந்தாலும் உயர்மட்ட விசாரணை வைக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்து போனவங்களுக்கு எதற்கு உயர்மட்ட விசாரணை வைக்கணும்? நீ தான் சொல்லிட்டியே அவங்க நல்லவங்கன்னு. அப்படி போயிருக்குது. உண்மையிலேயே இந்த ஸ்டாலின் அரசினுடைய மெத்தனமான மக்களின் உயிரை மிக மெத்தனமாக அணுகுகின்ற போக்கை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. இதே வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல அல்லது எடப்பாடி பழனிசாமி அரசிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசிலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்திலேயோ நடந்திருந்தா இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் அத்தனை பேர் நேரம் துபால்னு குதிச்சு ஐயோ அந்தோ பரிதாபம் அப்படி நடந்துருச்சு, இது மனித உரிமைக்கு எதிரானது எப்படின்லாம் பேசியிருப்பீங்கல்ல. இன்னைக்கு என்ன கொழுக்கட்டையை வாயில வச்சுக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. உண்மையிலேயே இந்த நிகழ்வுகளில் இந்த 3 ஆண்டு கடந்து 4வது ஆண்டு ஆட்சியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிர்வாகத்தில் சரிவர செயல்பட முடியவில்லை என்றால் உண்மையிலேயே இது கேலிக்கூத்தான அரசு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.